நண்பா, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டைரக்டர் அண்ட் ஆக்டரான எஸ் பாலச்சந்தர். இவரோட முழு பேர் சுந்தரம் பாலச்சந்தர். இவர் எப்படிப்பட்ட டேரக்டர்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் டேரக்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர் தான் உண்மையிலே எக்ஸ்பெரிமெண்டல் டேரக்டர். ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ வேரியேஷன்ஸ், சூப்பரான ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்கும். ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் இருக்கும். இவரோட 3 பெஸ்ட்டான படம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னா, 1964 ரிலீஸ் ஆன பொம்மை. இந்த படத்தில் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, பணக்கார ஒரு பெரியவரை கொல்றதுக்காக ஒரு பொம்மைக்குள்ளே பாம்பு செட் பண்ணி அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பொம்மை தொலைஞ்சி வேற ஒருத்தவங்களை கையில் கீழே போகுது. அந்த பாம்பு வெடிச்சுதா இல்லையா, அந்த பெரியவருக்கு என்ன ஆச்சு, இதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 1964 இப்படி ஒரு கான்செப்டான ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தை என்ன மிஸ் பண்ணாமல் பாருங்க. இரண்டாவது அடுத்து பார்க்குற படம் 1970 ரிலீஸ் ஆன நடு இரவில். இந்த படத்துலையும் எஸ் பாலச்சந்தர் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்னென்னா, பணக்கார வயசானவர், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் ஒரு ஒதுக்கு போகிற ஒரு பங்களாவில் தனியாக இருக்காங்க. அவங்க சொத்துக்காக பார்க்க வரவங்க சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தவங்களாம் இறந்துட்டு வராங்க. எதனால் இறக்குறாங்க, யார் அவங்கள கொண்டா, இதான் இந்த படத்தோட கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரு நாவல் பேஸ்ட் பண்ண ஃபிலிம். இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணுறாதீங்க. முதல்ல பார்க்கக்கூடிய படம் 1954 ரிலீஸ் ஆன அந்த நாள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், அப்புறம் பண்டரி பாய். டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் எஸ் பாலச்சந்தர். இந்த படத்தோட கதை என்னென்னா, ரேடியோ இன்ஜினியர் அவர் வீட்டில் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செஞ்சது யார், எதனால் அந்த கொலை செஞ்சாங்க, இதான் இந்த படத்தோடைய கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க பாணியில் இந்த கதையை சொல்லுவாங்க. சொல்லப்போனால் பாட்டே இல்லாத முதல் தமிழ் படம் இந்த படம் தான், அந்த நாள். இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணுறதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.